மரியாதைக்குரிய பிரதமர் ஜி, நான் லவண்யா ஹேக் ட்ரீமர்ஸ் குழுவின் தலைவராக இருக்கிறேன். நாம் நமது நொடல் மையமான ஐடி காரக்பூரில் மேற்கு பெங்காலில் இருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டின் சேனல் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து வருகிறோம். நாம் தேர்ந்தெடுத்த பிரச்சினை விவரணம் தேசிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி அமைப்பால் வழங்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப புதுமைகள் தினசரி அதிகரிக்கும் போதெல்லாம் சைபர் தாக்குதல்களும் கூட அதிகரிக்கின்றன. எங்கள் பதிவின்படி 2023 இந்தியாவில் 73 மில்லியன் சைபர் தாக்குதல்கள் நடந்துள்ளன. இது உலகில் 3வது பெரியது. இந்த நிலையை எதிர்கொள்ள நாங்கள் ஒரு புதுமையான, தனித்துவமான மற்றும் அளவிடக்கூடிய தீர்வை உருவாக்கியுள்ளோம். எங்கள் தீர்வை என் குழு உறுப்பினரான மிஸ் கவிப்ரியா விளக்குவார். கவிப்ரியா. வணக்கம் மரியாதைக்குரிய ஜனாதிபதி. வணக்கம் ஜி. வணக்கம். பாதிக்கப்பட்ட கோப்புகளை கண்டறிக்க எங்கள் நாட்டில் பெரும்பாலான சைபர் பாதுகாப்புகள் உள்ளன. எங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்த நாங்கள் பல ஆன்டிவைரஸ் இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம். நாங்கள் பயன்படுத்தும் 3 இயந்திரங்கள் உள்ளன. அவை மைக்ரோசாஃப்ட் டிபெண்டர், ESCT மற்றும் ட்ரெண்ட் மைக்ரோ மேக்சிமம் பாதுகாப்பு. எங்கள் தீர்வு முற்றிலும் ஆஃப்லைன் மற்றும் இடத்தில் உள்ளதாகும். கட்டமைப்பு, வடிவமைப்பு மற்றும் அச்சுறுத்தல் கண்டறிதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. நாம் அறிந்திருப்பது போல தனி ஆன்டிவைரஸ் முழுமையாக சிறந்தது அல்ல. ஒவ்வொரு ஆன்டிவைரஸுக்கும் அதன் சொந்த பலவீனமும் உள்ளது. ஆகவே இந்த சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் மைக்ரோசாஃப்ட் டிபெண்டர், EACT மற்றும் ட்ரெண்ட் மைக்ரோவை பயன்படுத்துகிறோம். நாங்கள் இதை ஸ்கேன் பண்றோமா? நாங்கள் இந்த 3 ஆன்டிவைரஸ்களை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் திறமையாக ஸ்கேன் செய்கிறோம். இது அச்சுறுத்தல் கண்டறிதலை தவிர்க்கிறது மற்றும் எங்கள் அமைப்பை பாதுகாப்பான முறையில் பராமரிக்கிறது. சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை நான் விரிவாக விவாதித்துள்ளேன். மனிதர்கள் தனிப்பட்ட சைபர் மோசடிகளால் எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், இது பற்றி நீங்கள் அறிவீர்களா? இல்லை சார், நீங்கள் தேடுகிற தீர்வு நான் நம்புகிறேன், ஏனெனில் இது மிகவும் முக்கியமானது. சமுதாயத்தில் இவ்வாறு பிரச்சனைகளில் சிக்கியுள்ள பெரிய குழு உள்ளனர். அவர்கள் இந்த தீர்வை எதிர்பார்க்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் அவர்களின் வாழ்க்கையை மிகவும் பாதிக்கின்றன, மேலும் இது அவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடும். இந்த இளம் மக்கள் ஏதாவது சொல்ல விரும்பினார்களா? ஆம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஆம் சார், தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருப்பதால் எங்கள் சைபர் தாக்குதல்கள் கூட மேம்படுகிறது. அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நாங்கள் தீர்வை மேலும் திறமையாகவும் மேம்படுத்துகிறோம். நாங்கள் உள்ளதான தீர்வை மேலும் திறமையாகவும் மேம்படுத்துகிறோம். நாங்கள் அமல்படுத்தும் தீர்வு தற்போதைய தீர்வை விட சிறந்ததாக இருக்கும். நீங்கள் அனைவரும் உங்கள் சைபர் பாதுகாப்பு முயற்சிகளின் காலம் மிகவும் குறைவாக இருப்பதை அறிவீர்கள். இது பற்றி உங்களுக்கு எந்த ஐடியா இருக்குதா? ஆம் சார், இந்த யோசனை என்ன? நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நாம் எங்களை புதுப்பிக்க வேண்டும், ஏனெனில் தொழில்நுட்பம். நீ சரி, ஏனெனில் நாம் எங்களை புதுப்பிக்க வேண்டும். சைபர் தாக்குதலில் தாக்குதலாளிகள் மிகவும் புதுமையானவர்கள். நீங்கள் இன்று ஒரு தீர்வை கண்டுபிடித்தால் 4 மணி நேரத்தில் புதிய தீர்வு தேவைப்படும். நீங்கள் எப்போதும் உங்களை புதுப்பிக்க வேண்டும். இந்தியா உலகில் மிகவும் செயல்பாட்டில் உள்ள டிஜிட்டல் பொருளாதாரங்களில் ஒன்றாக உள்ளது. எங்கள் நாடு பெரிய அளவில் டிஜிட்டலாக இணைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் சைபர் குற்றத்தின் ஆபத்து கூட அதிகரிக்கிறது. நீங்கள் வேலை செய்யும் தீர்வு சைபர் குற்றங்களை கடக்க உதவும் ஒரு தீர்வாகும். இந்தது இந்தியாவின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியம். ஆனால் நான் சொன்னது போல இது ஒரு முறை தீர்வு அல்ல. இது நீங்கள் ஒவ்வொரு முறையும் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம். மழை பெய்யும் போது நீங்கள் எப்போதும் உங்கள் குடை திறக்க வேண்டும் போல. ஆனால் நான் உங்களுக்கு நல்லது விரும்புகிறேன். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் கடுமையாக வேலை செய்கிறீர்கள். உங்கள் தீர்வுகள் எனக்கு கண்டிப்பாக வரும் மற்றும் அரசு இதிலிருந்து மிகவும் பயன்பெறலாம். நான் உங்கள் அனைத்து சகோதரர்களையும் பார்க்கிறேன். உங்கள் முழு குழு மிகவும் உற்சாகமாக உள்ளது. எல்லோரும் அதை அவர்களது மொபைல் போன்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.